அடர்ந்த இருள், சுற்றிலும் மயான அமைதி. நள்ளிரவு 12 மணி. நீங்கள் ஒரு பாழடைந்த காட்டுப்பாதையில் தனியாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று காற்றில் ஒரு கடுமையான சுருட்டு வாசனையும் விவரிக்க முடியாத ஒருவித இரத்த வாடையும் கலந்து வீசுகிறது. உறைந்து போய் நீங்கள் நிற்பதற்குள் உங்கள் முதுகுக்குப் பின்னால் மிக அருகில் சலக் சலக் என பலத்த இரும்புச் சங்கிலிகள் தரையில் இழுபடும் சத்தமும் ஒரு பிரம்மாண்டமான குதிரையின் மூச்சுக்காற்றும் உங்கள் பிடரியை உரசுகிறது. யாரது என்று மட்டும் தயவு செய்து திரும்பி பார்த்து விடாதீர்கள். மீறி பார்த்தால் அடுத்த நொடி நீங்கள் அங்கே உயிருடன் இருக்க மாட்டீர்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக இருளின் அதிபதியாக கிராமத்து எல்லைகளை காக்கும் கருப்பசாமியின் சாம்ராஜ்யத்தில் கண்ணுக்குத் தெரியாத பல திகிலூட்டும் மர்மங்கள் இன்றும் சத்தமில்லாமல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அறிவியலால் விளக்க முடியாத, ஆனால் நேரில் அனுபவித்தவர்கள் இரத்தக் கண்ணீர் வடித்துச் சொல்லும் அந்த இருண்ட பக்கங்களை உங்கள் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். இந்த மர்மப் பயணத்திற்கு நீங்கள் தயாரா? தென் தமிழகத்தின் அடர்ந்த மலை அடிவாரத்தில் உறங்குகிறது கரும்பாறை கிராமம். அந்த ஊருக்குச் செல்லும் ஒற்றையடி பாதையின் ஆரம்பத்தில் பல 100 ஆண்டுகளாக பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறது ஒரு பழமையான ஆலமரம். அந்த மரத்தின் வேர்களில் பிணைந்து காலத்தின் சுவடுகளை சுமந்து நிற்கும் அந்த எல்லைக்கல்லில்தான் காவல் தெய்வமான கருப்பசாமியின் அதிபயங்கரமான சக்தி உறைந்திருப்பதாக ஊர் மக்கள் நம்புகிறார்கள். பகலிலேயே அந்த மரத்தை கடக்கும் போது ஒருவித நடுக்கம் தொற்றிக்கொள்ளும். சூரியன் மறைந்துவிட்டால் அந்த பாதையில் மனித நடமாட்டம் முற்றிலுமாக நின்றுவிடும். மீறிச் சென்ற எத்தனையோ பேரின் கதைகள் இன்று வரை ஊர் மந்தையில் ரகசியமாக பேசப்படும் திகில் சம்பவங்களாகவே மர்மமாக தொடர்கின்றன. அன்றைய தினம் கதிர் நகரத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். நண்பனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து திரும்புவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. வயிறு முட்ட அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு மீதமிருந்த அசைவ பொட்டலத்தையும் சட்டை பையில் வைத்துக்கொண்டு தனது பழைய இருசக்கர வாகனத்தில் ஊரை நோக்கி பயணத்தை தொடங்கினான். அவனது பாட்டி அடிக்கடி சொல்லும் எச்சரிக்கை அவனுக்கு நினைவில் இல்லை. எல்லைச்சாமியைத் தாண்டி போகும்போது உச்சி வெயிலிலேயோ இல்ல நடுசாமத்திலேயோ போகக்கூடாது. குறிப்பா கறிமீன் சாப்பிட்டுட்டோ அசைவ பொட்டலத்தை கையில வச்சுக்கிட்டோ அந்த பக்கம் போகவே கூடாது என்பதுதான் அந்த எச்சரிக்கை. ஆனால் இளமைக்கே உரிய அலட்சியமும் அவசரமும் அவனது சிந்தனையை மழுங்கடித்திருந்தன. கரும்பாறை கிராமத்தின் இருண்ட பாதைக்குள் அவன் நுழைந்தபோது மணி நள்ளிரவு 12 நெருங்கியது. வானத்தில் நிலவு இல்லை. சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், காற்றில் உரசும் இலைகளின் சத்தம் ஒருவிதமான பேரோலம் போல கேட்டது. சுவர்கோழிகளின் சத்தம் கூட ஒட்டுமொத்தமாக அடங்கி ஒரு மயான அமைதி நிலவியது. திடீரென்று வீசும் காற்றின் திசையும் வெப்பநிலையும் மாறியது. பனிக்காலத்தைப் போன்ற ஒரு கடுமையான குளிர் அவனது எலும்புகளை ஊடுருவியது. சரியாக அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தை அவன் நெருங்கும்போது எந்த காரணமும் இல்லாமல் அவனது வாகனத்தின் முகப்பு விளக்கு மினுமினுக்கத் தொடங்கியது. என்ஜினின் சத்தம் மெல்லக் குறைந்து வண்டி முற்றிலுமாக நின்று போனது. கதிர் எவ்வளவோ முயன்றும் வண்டி நகரவில்லை. சுற்றிலும் கார்மேகம் போன்ற இருள் அவனைச் சூழ்ந்து கொண்டது. அந்த மயான அமைதியை கிழித்துக்கொண்டு அவனது முதுகுக்குப் பின்னால் சில அடி தூரத்தில் அந்த சத்தம் கேட்டது. சலக் சலக் என்ற அந்த இரும்புச் சங்கிலி தரையில் உரசும் சத்தம் இப்போது அவனது காதருகே கேட்பது போலிருந்தது. கூடவே ஒரு பிரம்மாண்டமான விலங்கு மூச்சுவிடும் சத்தமும் அதன் குழம்புகள் தரையில் பதியும் டக் டக் என்ற ஓசையும் சேர்ந்து கொண்டன. கதிரின் ரத்தம் உறைந்தது. அவனது இதயம் மார்புக்கூட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. யாரோ ஒரு பெரிய உருவம் தனக்கு பின்னால் மிக அருகில் நிற்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. பாட்டி சொன்ன வார்த்தைகள் அப்போதுதான் அவனது மூளையில் மின்னல் என வெட்டின. எல்லையில ஏதாவது சத்தம் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்த்துடாத. பார்த்தா அப்புறம் நீ உசுரோட ஊர் போய் சேரமாட்ட. கதிர் கண்களை இறுக மூடிக்கொண்டான். கைகள் நடுங்க வண்டியின் சாவியை மீண்டும் மீண்டும் திருகி பார்த்தான். என்ஜின் உயிர் பெற மறுத்தது. அவனது சட்டை பையிலிருந்த அசைவ பொட்டலத்தின் வாசனை இப்போது அவனுக்கே அருவருப்பாக வீசியது. அந்த வாசனைதான் இருளில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பயங்கரமான சக்தியை தட்டி எழுப்பிவிட்டது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. திடீரென்று அந்த அடர்ந்த இருளிலும் ஒரு பெரிய நிழல் கதிரின் மீது விழுந்தது. அது சாதாரண மனித நிழல் அல்ல. குறைந்தது 10 அடி உயரமாவது இருக்கும் ஒரு ராட்சச உருவத்தின் நிழல். அந்த உருவத்தின் கையில் ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் இருப்பதும் அந்த நிழலில் அச்சுறுத்தலாக தெரிந்தது. காற்றில் வீசிய சுருட்டு வாடை இப்போது மூச்சடைக்கச் செய்யும் அளவுக்கு கடுமையாக மாறியது. கதிரின் தோள்பட்டைக்கு மிக அருகில் ஒரு சூடான மூச்சுக்காற்று உரசலாய்ப்பட்டது. யாரோ குனிந்து அவனை மோப்பம் பிடிப்பது போலிருந்தது. பயம் உச்சக்கட்டத்தை அடைய கதிர் தன் நடுக்கத்தை மறைக்க முயன்று தொண்டையை கனைத்துக் கொண்டு யாரது என்று நடுங்கும் குரலில் கேட்டான். பதில் வரவில்லை. ஆனால் அவனது வலது தோள்பட்டையில் ஒரு பெரிய கரடுமுரடான கை அழுந்த பதிந்தது. அந்த தீண்டுதலில் இருந்த அழுத்தம் ஒரு சாதாரண மனிதனுடையது அல்ல. பல 100 கிலோ எடையுள்ள ஒரு இரும்பு பாறை தோள் மீது விழுந்தது போலிருந்தது. கதிரின் கால்கள் தளர்ந்து வண்டியோடு சேர்ந்து தரையில் சாயப்போனான். அப்போது காற்றில் மிதந்து வருவது போல இருளை பிளக்கும் ஒரு வெண்கலக் குரல் அவனது காதுகளில் ஒலித்தது. பசிக்குதா என்ற அந்த ஒற்றைச் சொல் ஒரு இடி முழக்கத்தைப் போல அவனது காதுக்குள்ளேயே வெடித்தது.
அந்த குரலில் மனிதத்தன்மை துளியுமில்லை. பல நூற்றாண்டுகளாக தாகத்தோடு அலையும் ஒரு கொடிய வேட்டைக்காரனின் கர்ஜனை அது. கதிரின் உடம்பில் இருந்த ரத்தம் முழுவதுமாக உறைந்து போனது. அவனது தோள்பட்டையை அழுத்தியிருந்த அந்த கரடுமுரடான கையின் பிடி இப்போது இன்னும் இறுகியது. அவனது நகங்கள் கதிரின் தோளில் ஆழமாக பதிவது போல ஒரு கடுமையான வலி உயிரை வதைத்தது. அவனது சட்டைப்பையில் இருந்த அந்த அசைவ பொட்டலத்தைத்தான் அந்த உருவம் கேட்கிறது என்பதை அவனது மூளை அவசரமாக உணர்த்தியது. நடுக்கம் தாங்க முடியாமல் அவனது கைகள் தானாகவே சட்டைப்பையை நோக்கிச் சென்றன. கண்கள் மூடியபடியே எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது என்ற பாட்டியின் எச்சரிக்கையை மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே நடுங்கும் விரல்களால் அந்த பொட்டலத்தை வெளியே எடுத்தான். மூச்சுவிடக்கூட பயந்து அதை அப்படியே தனது வாகனத்தின் கீழே தரையில் நழுவ விட்டான். பொட்டலம் தரையில் விழுந்த அடுத்த நொடி அவனது தோள்பட்டையில் இருந்த அந்த பாரமான பிடி சட்டென விலகியது. கர் என்ற ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் அவனுக்கு பின்னால் மிக அருகில் கேட்டது. ஏதோ ஒரு மாபெரும் விலங்கு பல நாட்களாக பட்டினி கிடந்து பசியோடு அந்த உணவை கிழித்து தின்னும் சத்தம் அந்த மயான அமைதியில் கோரமாக எதிரொலித்தது. காகிதம் கிழியும் சத்தம், எலும்புகள் உடையும் சத்தம், இறைச்சியை வெறித்தனமாக மெல்லும் ஓசை என ஒவ்வொரு சத்தமும் கதிரின் குலநடுக்கத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. கண்கள் திறக்காமல் மூச்சை உள்ளேயே அடக்கிக் கொண்டு அப்படியே சிலையாக நின்றான். திடீரென்று அந்த சத்தங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அடங்கின. சுற்றிலும் மீண்டும் அதே மரண அமைதி. காற்று வீசுவது கூட நின்று போனது போல ஒரு மூச்சு திணறல். கதிர் மெதுவாக கண்களை திறந்து நெஞ்சில் கை வைத்து மூச்சை இழுத்துவிட்டான். தனது வலது கையால் வண்டியின் சாவியை மீண்டும் ஒரு முறை திருகினான். என்ன ஆச்சரியம்! இவ்வளவு நேரம் உயிரற்று கிடந்த அந்த எஞ்சின் ஒரே சுழற்றலில் சீறிக்கொண்டு விழித்தெழுந்தது. வண்டியின் முகப்பு விளக்கு இப்போது இருளை பிளந்து பிரகாசமாக எரியத் தொடங்கியது. உயிர் பிழைத்து விட்டோம் என்ற அசுரத்தனமான நிம்மதியோடு ஆக்சிலேட்டரை முறுக்கினான் கதிர். வண்டி இருளை கிழித்துக்கொண்டு ஊரை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்தது. எப்படியோ ஊரின் தெருக்களுக்குள் நுழைந்து தன் வீட்டை அடைந்து விட்டான். வண்டியை அணைத்துவிட்டு அவசரமாக வீட்டு வாசல் படியை நெருங்கிய போதுதான் அந்த பெரிய விபரீதத்தை அவன் முழுமையாக உணர்ந்தான். காற்றில் மீண்டும் அந்த சுருட்டு வாடை வீசியது. வழியெங்கும் அவனது வண்டியை பின்தொடர்ந்து அதே சலக் சலக் என்ற இரும்புச் சங்கிலி உரசும் சத்தம் வந்து கொண்டிருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போய் அவன் வாசலிலேயே நிற்க வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து அந்த பிரம்மாண்டமான குதிரையின் மூச்சுக்காற்று மீண்டும் அவனது காதருகே சீறியது. எல்லையில் அவனிடம் வாங்கிய அற்ப பலி அந்த பசிக்குச் சற்றும் போதவில்லை என்பதை இருளில் தெரிந்த அந்த 2 சிவந்த கண்கள் அவனுக்கு உணர்த்தின. கதவின் கைப்பிடியை பிடித்தபடி அப்படியே உறைந்து நின்றான் கதிர். அவனது வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து கேட்ட அந்த குதிரையின் மூச்சுக்காற்றும் சங்கிலி தரையில் உரசும் ஓசையும் இப்போது மெல்ல மெல்ல வீட்டின் சுவரைச் சுற்றி வருவது போல நகர்ந்தன. இருளில் தெரிந்த அந்த 2 சிவந்த கண்கள் எந்த நொடியிலும் அவன் மீது பாய்ந்து குதிரக் காத்திருக்கும் ஒரு பசித்த வேட்டை மிருகத்தைப் போல கொடூரமாக ஜொலித்தன. உயிர் பயத்தில் அவனது கைகால்கள் நடுங்க ஒரு வழியாகச் சுதாரித்துக் கொண்டு வீட்டின் முன்பக்க கதவை வேகமாக திறந்து உள்ளே பாய்ந்தான். அடுத்த நொடி கதவை சாத்தி கனமான இரும்பு தாழ்பாலை இழுத்துப் பூட்டினான். வீட்டிற்குள் கும்மிருட்டு. அவனது பெற்றோரும் வயதான பாட்டியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். மூச்சுவிடக்கூட பயந்து கதவில் சாய்ந்தபடி அப்படியே தரையில் சரிந்தான் கதிர். நெஞ்சுக்கூடு வெடித்துவிடும் போல இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. வெளியே இருந்த அந்த அமானுஷ்ய சக்தி போய்விட்டதா என்று காது கொடுத்து கேட்டான். சில நொடிகள் எங்கும் மயான அமைதி நிலவியது. அப்பாடா, தப்பித்து விட்டோம் என்று அவன் பெருமூச்சு விடுவதற்குள் வீட்டின் பின்பக்க கதவில் டம் டம் என்று ஒரு பலத்த இடி விழுந்தது. அது சாதாரண மனிதனின் கைகளால் தட்டப்படும் சத்தம் அல்ல. ஒரு பெரிய இரும்பு பாறையை கொண்டு கதவை உடைப்பது போன்ற அதிர்வு வீட்டை உலுக்கியது. கதிரின் ரத்தம் மீண்டும் உறைந்தது. அவனது பாட்டி சொன்ன மற்றொரு விஷயம் இப்போது நினைவுக்கு வந்தது. எல்லைச்சாமி கோபத்தோட ஊருக்குள்ள வந்தா எந்த வீட்டுக்குள்ளேயும் அத்தனை சுலபமா நுழைஞ்சிட முடியாது. ஆனா அவரோட பசிக்கு இரையான எந்த பொருளோ வாசனையோ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா கதவு சுவரு எதுவும் அவரை தடுக்க முடியாது. கதிரின் சட்டைப்பையில் அந்த அசைவ பொட்டலம் இப்போது இல்லை. ஆனால் அந்த இரத்த வாடையும் மசாலாவின் நெடியும் அவனது சட்டையில் இன்னும் அழுத்தமாக ஒட்டி கொண்டிருந்தது. அந்த வாசனையை தேடித்தான் அந்த பிரம்மாண்டமான சக்தி அவனது வீட்டின் பின்பக்க கதவை இப்போது வெறித்தனமாக உடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். திடீரென்று வீட்டின் மேற்கூரை ஓடுகள் சரக் சரக் என நகரத் தொடங்கின. யாரோ பல 100 கிலோ எடையுடன் வீட்டின் கூரை மீது நடப்பது போன்ற கனமான காலடி சத்தம் வீட்டின் உள்ளே பயங்கரமாக எதிரொலித்தது. வீட்டின் உள்ளே எரியாமல் இருந்த விளக்கின் திரி தானாகவே பற்றிக்கொண்டு விசித்திரமான நீல நிற ஒளியை உமிழ்ந்தது. கதிர் பயத்தில் தன் சட்டையை கழற்றி எறிய முயன்றான். ஆனால் நடுக்கத்தினால் அவனது விரல்கள் முற்றிலுமாக மரத்துப் போயிருந்தன. கூரை மீது நடந்து வந்த காலடி சத்தம் சரியாக கதிர் அமர்ந்திருந்த இடத்திற்கு நேர் மேலே வந்து நின்றது. அடுத்த நொடி வீட்டின் கூரையை பிளந்து கொண்டு பனிக்கட்டி போன்ற ஒரு கடுமையான குளிர்ந்த காற்று கதிரின் முகத்தில் வீசியது. கூரை ஓடுகள் உடையும் சத்தத்தோடு ஒரு பிரம்மாண்டமான உருவம் வீட்டிற்குள் குதித்தது.
வீட்டின் கூரையை பிளந்து கொண்டு குதித்த அந்த உருவம் தரையில் இறங்கிய வேகத்தில் வீடே ஒரு கணம் அதிர்ந்தது. கதிரின் தொண்டையில் உயிர் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் முழு தோற்றமும் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அதன் பிரம்மாண்டமான உயரமும் இருட்டிலும் பளபளக்கும் அந்த முறுக்கிய மீசையும் கைகளில் இருந்த பெரிய அருவாளும் அவனை மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த உருவத்தின் கண்களில் தெரிந்த கோபம் பல தலைமுறைகளாகச் சேர்த்து வைத்த ஒரு கொடிய பசியின் வெளிப்பாடாக இருந்தது. கதிர் அப்படியே உறைந்து போய் கைகூப்பி தரையில் விழுந்து வணங்கினான். அவன் உதடுகள், ஐயா, என்னை காப்பாத்துங்க என்று முணுமுணுத்தன. ஆனால் அந்த பிரம்மாண்டமான உருவம் அவன் பேச்சை காதில் வாங்குவதைப் போல தெரியவில்லை. அதன் கவனம் முழுவதும் கதிரின் சட்டையில் ஒட்டியிருந்த அந்த அசைவ வாசனையின் மீதுதான் இருந்தது. அந்த உருவம் மெல்ல மெல்ல கதிரை நோக்கி தனது பெரிய கால்களை எடுத்து வைத்து நெருங்கியது. ஒவ்வொரு அடியிலும் அதன் கால்களில் கட்டப்பட்டிருந்த கனமான இரும்புச் சங்கிலி சலக் சலக் என்று ஒலித்தது. அது கருப்பசாமியேதான் என்பதில் இப்போது கதிருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லையில் அவன் கொடுத்த பலி போதாமல் அவனை தேடி வீதி வரை வந்துவிட்டார் எல்லைக்காவலன். சரியாக அந்த நேரத்தில் வீட்டின் உள்ளறையிலிருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்டது. அது கதிரின் பாட்டி. அந்த நள்ளிரவு நேரத்து சத்தமும் வீட்டின் கூரை உடைந்த ஓசையும் அவளை எழுப்பிவிட்டன. வயதான தளர்ந்த உடலோடு கையில் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கை பிடித்துக்கொண்டு இருமல் சத்தத்தோடு அவள் வெளியே வந்தாள். வாசலில் நடக்கும் விபரீதம் அவளுக்கு தெரியாது. அவள் கதிரை நோக்கி, கதிர், என்னடா சத்தம் இது? நடுசாமத்துல யாரோடா வந்திருக்கா என்று கேட்டுக்கொண்டே முன் அறையை அடைந்தாள். பாட்டியைக் கண்டதும் கதிரின் பயம் இரட்டிப்பானது. அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற கவலை அவனை மேலும் பதற்றமடையச் செய்தது. ஆனால் நடந்தது வேறு. பாட்டி விளக்கு வெளிச்சத்தில் அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்த அடுத்த நொடி அவள் நடுக்கம் கொள்ளவில்லை. மாறாக அவளது கண்கள் விரிந்தன. கைகளில் இருந்த விளக்கை மெதுவாக கீழே வைத்துவிட்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு வித்தியாசமான குரலில் கத்தினாள். அப்பனே, கரும்பாறை கருப்பா, எங்க குடிசை கதவை தட்டி இந்த தாழ்பாலை உடைச்சுக்கிட்டு வந்திருக்கன்னா என் பேரன் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு தெரியும் என்று அவள் உக்கிரமான குரலில் சொல்ல கதிர் அதிர்ச்சியில் உறைந்தான். பாட்டியின் அந்த வார்த்தைகள் கருப்பசாமியையே தடுத்து நிறுத்தியது போல அந்த உருவம் அப்படியே நின்றது. பாட்டியின் அந்த உக்கிரமான குரல் வீட்டின் சுவர்களில் பட்டு அதிர்ந்தது. கதிர் இதுவரை அவளது குரலில் அத்தனை ஆழமான ஒரு கம்பீரத்தை கேட்டதே இல்லை. முதுமையால் வளைந்திருந்த அவளது உடல் இப்போது ஒரு விரைப்பான தோற்றத்தை பெற்றிருந்தது. அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான தீர்க்கம் தெரிந்தது. கதிரை நோக்கி திரும்பிய பாட்டி, அடப்பாவி, நான் எத்தனையோ முறை சொல்லியும் கேட்காம எல்லைச்சாமிக்கு ஆகாத காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கியா? அந்த சட்டையை கழட்டி வெளியே வீசுடா முதல்ல என்று கர்ஜித்தாள். கதிர் நடுங்கும் கைகளால் அசைவ வாசனை வீசும் அந்த சட்டையை அவசரமாக கழற்றி உடைந்த கூரையின் வழியாக வெளியே வீசினான். சட்டை வெளியே இருளில் விழுந்த அடுத்த நொடி வீட்டின் வெளியே நின்றிருந்த அந்த பிரம்மாண்டமான குதிரை வெறித்தனமாக கனைக்கும் சத்தம் கேட்டது. இருளில் ஏதோ ஒன்று அந்த சட்டையை வெறிகொண்டு கிழித்தெறியும் ஓசை கதிரின் குலநடுக்கத்தை அதிகரித்தது. ஆனால் வீட்டிற்குள் நின்றிருந்த அந்த இருண்ட உருவத்தின் கண்கள் இப்போது பாட்டியை உற்று நோக்கின. அதன் கையில் இருந்த பெரிய அருவாள் லேசாக அசைந்தது. பாட்டி சற்றும் பின்வாங்காமல் வீட்டின் சாமி அறைக்குள் வேகமாகச் சென்றாள். அடுத்த சில வினாடிகளில் கையில் ஒரு பிடி நிறைய திருநீற்றோடும் பல ஆண்டுகளாக பூஜையில் வைத்திருந்த ஒரு காய்ந்த எலுமிச்சை பழத்தோடும் வெளியே வந்தாள். வாசலில் நின்று அந்த பிரம்மாண்டத்தின் காலடியில் விழுந்து அந்த திருநீற்றை தரையில் தூவி ஒரு எல்லைக்கோடு கிழித்தாள். கரும்பாறை காவல்காரா, அறியாத சின்ன பையன் செஞ்ச தப்பை இந்த சிறு கோட்டோட மன்னிச்சிரு. உன் கோபத்தை தணிக்க நாளைக்கு உச்சி பொழுதில் உனக்கு சேர வேண்டிய மரியாதையை நாங்க குறைவில்லாம செய்றோம். அதுவரைக்கும் இந்த கோட்டை தாண்டாதே என்று உத்தரவு இடுவது போலவும் மண்டியிட்டு கெஞ்சுவது போலவும் ஒரு சேரக் கூறினாள். அந்த உருவம் சில நொடிகள் சிலையென நின்றது. அதன் கடுமையான மூச்சுக்காற்று வீட்டின் விளக்கு ஒளியை அலைக்கழித்தது. சுற்றிலும் நிலவிய அந்த மயான அமைதியில் பாட்டி கிழித்த அந்த திருநீற்றுக் கோட்டை அதன் சிவந்த கண்கள் கூர்ந்து கவனித்தன. காற்றில் வீசிய அந்த சுருட்டு வாடை இப்போது மெல்லக் குறையத் தொடங்கியது. எல்லாமே முடிந்துவிட்டது. அந்த சக்தி திரும்பி போகப் போகிறது என்று கதிர் ஆசுவாச பெருமூச்சு விடுவதற்குள் எதிர்பாராத ஒன்று நடந்தது. திடீரென்று அந்த உருவம் கதிரை நோக்கி தனது பெரிய வலது கையை மின்னல் வேகத்தில் நீட்டியது. அதன் கரடு முரடான விரல்கள் கதிரின் கழுத்தை நோக்கி நீண்டன. பாட்டி அலறியபடி குறுக்கே பாய முயல்வதற்குள் அந்த உருவத்தின் கை கதிரின் கழுத்தில் இருந்த தாயத்துக் கயிற்றை பற்றியது. அந்த கயிறு அருந்து கீழே விழ ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று வீட்டை உலுக்கியது. கதிரின் கண்களுக்கு முன் அந்த உருவம் மெல்ல மெல்ல ஒரு அடர்ந்த புகைமூட்டமாக மாறி கூரையின் வழியே வெளியேறியது. ஆனால் முழுவதுமாக மறையும் முன் நாளைக்கு என்ற ஒரு ஒற்றை வார்த்தை மட்டும் இடிமுழக்கமாக அந்த குடிசைக்குள் எதிரொலித்தது. அந்த நாளைக்கு என்ற ஒற்றை வார்த்தை இடிமுழக்கமாக அந்த குடிசைக்குள் அதிர்ந்து ஓய்ந்ததும் கதிர் அப்படியே நிலைகுலைந்து தரையில் சரிந்தான். அவனது கழுத்தில் இத்தனை வருடங்களாக அவனை தீய சக்திகளிடமிருந்து காத்து வந்த அந்த தாயத்து இப்போது இல்லை. காற்றில் வீசிய அந்த சுருட்டு வாடை மெல்ல மெல்ல மறைந்து
அங்கு மீண்டும் சாதாரண இரவு நேர குளிர் பரவியது. உடைந்த கூரையின் வழியாக இப்போது நட்சத்திரங்கள் மட்டுமே தெரிந்தன. பாட்டி அப்படியே தரையில் மண்டியிட்டு சாமி அறையை நோக்கி கைகூப்பி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட கதிரின் பெற்றோர்கள் உடைந்த கூரையையும் வாசலில் சிதறிக் கிடந்த திருநீற்றையும் பார்த்து பதறிப்போய் ஓடி வந்தார்கள். கதிர் பேச முடியாமல் பயத்தில் நடுங்கிக் கொண்டே ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தான். விடிந்தது. கரும்பாறை கிராமத்தின் மீது சூரிய ஒளி பட்டாலும் கதிரின் வீட்டுக்குள் மட்டும் ஒரு மரண இருள் சூழ்ந்திருப்பது போலவே இருந்தது. இரவில் நடந்த கொடூரத்தை பெற்றோர் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. ஆனால் வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்த கதிரின் அப்பா வாசலில் கிடந்த காட்சியை பார்த்து உறைந்து போனார். கதிர் வீசி எறிந்த அந்த சட்டை சுக்குநூறாக கிழிக்கப்பட்டு தரையில் சிதறிக் கிடந்தது. அதைவிட கொடூரம், அந்த வீட்டின் முற்றம் முழுவதும் பிரம்மாண்டமான குதிரையின் குழம்புத் தடங்களும் மனித காலடிகளை விட பல மடங்கு பெரிய பாதச்சுவடுகளும் ஆழமாக பதிந்திருந்தன. அந்த சுவடுகளின் அருகே சிவப்பாய் ஏதோ ஒரு திரவம் உறைந்து கிடந்தது. எல்லைச்சாமி வீட்டிற்கு வந்ததற்கான அசைக்க முடியாத சாட்சிகளாக அவை அங்கேயே கிடந்தன. பாட்டி அவசரமாக அப்பாவை அழைத்தாள். நேரமாகுது, உச்சி பொழுதுக்குள்ள நம்ம ஊருக்கு உடங்கே போய் பார்க்கணும். சாமி கழுத்தில் இருந்த தாயத்தை அறுத்துட்டு போயிருக்கு. அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு உச்சி பூஜையில அவனுக்கு சேர வேண்டிய மிகப்பெரிய பலியை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அந்த பலி கிடைக்கலைன்னா என் பேரனோட உசுறு அவனுக்கு சொந்தமாயிடும் என்று குரல் தழுதழுக்கு கூறினாள். கதிர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அவனது கண்கள் வெறித்துப் போயிருந்தன. நேரம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கதிரை கூட்டிக் கொண்டு ஊர் எல்லையில் குடிசை போட்டிருக்கும் அந்த கோடங்கியை பார்க்க அனைவரும் பதற்றத்துடன் ஓடினார்கள். அங்கே அவர்கள் கேட்கப் போகும் உண்மை கதிரின் உயிரை விட பயங்கரமானதாக இருக்கப் போகிறது என்பதை அவர்கள் அப்போது அறியவில்லை. கரும்பாறை கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக சுடுகாட்டுப் பாதையில் அமைந்திருந்தது முத்தையன் கோடங்கியின் குடிசை. பகலிலேயே அங்கே செல்ல ஊர் மக்கள் தயங்குவார்கள். காற்றில் கடுமையான சாம்பிராணி மற்றும் வாடிய எலுமிச்சை வாடை வீசியது. குடிசையின் வாசலில் விலங்குகளின் மண்டையோடுகளும் விசித்திர குறியீடுகளும் அச்சுறுத்தின. கதிரின் குடும்பத்தினர் பதற்றத்துடன் அங்கு சென்றபோது திண்ணையில் தியானத்தில் அமர்ந்திருந்தான் முத்தையன். நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு தகதகத்தது. இவர்கள் பேசுவதற்கு முன்பே கண்களை திறக்காமலேயே முத்தையன் கத்தினான். வரச்சொல்லு, அந்த பாவிய உள்ள வரச்சொல்லு. நேத்து ராத்திரி எல்லையில எந்த கொடூரனை எழுப்பி விட்டுட்டு வந்தான்னு கேளு. அவனது ஆவேசம் குடும்பத்தாரை நடுங்கச் செய்தது. பாட்டி அழுது கொண்டே கதிரை முன்னே தள்ளினாள். முத்தையன் மெல்லக் கண்களை திறந்தான். அவை நெருப்புச் சிவப்பாக இருந்தன. கதிரின் கழுத்தை பார்த்த மறுகணமே அவன் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அடப்பாவி, இத்தனை வருஷமா உன்னை காத்த பாதுகாப்பு தாயத்தையா பறிகொடுத்துட்டு வந்திருக்க? அது கயிறு இல்லடா, உன் உசுறு. நேத்து அந்த எல்லைச்சாமி உன்னை குதிராம போனதுக்கு காரணமே அந்த தாயத்து தான். அது கிடைச்சதும் அவர் கோபம் தணிஞ்சிருச்சு. ஆனா பசி இன்னும் அடங்கல. கரிக்காக அவர் வரல. அவர் விதித்த சட்டத்தை மீறிய உன் சிவப்புக்காக வந்திருக்கிறார் என்றான். இதை கேட்டு கதிரின் பெற்றோர் கதறி அழுதனர். கதிர் சிலையாக நின்றான். பாட்டி முத்தையனின் காலில் விழுந்து, என் பேரனை எப்படியாவது காப்பாத்து என்று கதறினாள். முத்தையன் உள்ளே சென்று வெற்றிலை, காய்ந்த எலுமிச்சை மற்றும் ஒரு கூர்மையான இரும்பு கத்தியை எடுத்து வந்தான். கருப்பசாமி குறி வச்சுட்டா விடமாட்டார். ஆனா தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு சரியா உச்சி பொழுது 12 மணிக்கு வெயில் மண்டையை பிளக்கும் நேரத்துல கதிர் தனியா அந்த எல்லை மரத்துக்கிட்ட போகணும். அவனுக்கு துணையா யாரும் போகக்கூடாது. இந்த கத்தியால கதிரோட வலது கையில ஒரு சின்ன கீறல் போட்டு அவனோட சிவப்பை ஒரு எலுமிச்சை பழத்துல பிழிஞ்சு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு வரணும். சிவப்பை கேட்கிற சாமிக்கு அதையே கொடுத்துட்டா அவர் மனம் இறங்கலாம். ஆனா அந்த உச்சி பொழுதுல பல அமானுஷ்யங்கள் நடக்கும். என்ன சத்தம் கேட்டாலும் பயந்து ஓடினா அடுத்த நொடியே உசுர் போயிரும் என்றான். கதிரின் கைகளில் கத்தி கொடுக்கப்பட்டது. ஒரு மரண போராட்டத்திற்காக அவனை எல்லையை நோக்கி அழைத்துச் சென்றனர். வெயிலின் உக்கிரம் மெல்ல மெல்ல அதிகரிக்கத் தொடங்கியது. ஊரே நிசப்தமாக அடுத்து நடக்கப் போகும் விபரீதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. சூரியன் உச்சிக்கு வந்திருந்தது. கரும்பாறை கிராமமே கோடை வெயிலில் தகித்துக் கொண்டிருந்தது. ஊர் எல்லையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் கீழே கதிர் தனியாக நின்றிருந்தான். வெகு தூரத்தில் அவனது குடும்பத்தாரும் ஊர் மக்களும் பதைபதைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். முத்தையன் கோடங்கி சொன்ன அந்த உச்சி பொழுது சரியாக 12 மணி நெருங்கியது. சுட்டெரிக்கும் வெயிலிலும் கதிரின் உடல் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. கையில் இருந்த கூர்மையான இரும்பு கத்தியும் காய்ந்த எலுமிச்சை பழமும் அவனது உள்ளங்கை வியர்வையில் நனைந்திருந்தன. எல்லை கல்லின் முன்னே மண்டியிட்டான். கண்களை இறுக மூடிக்கொண்டு நடுக்கத்தோடு தனது வலது கையில் ஒரு சிறிய கீறலை ஏற்படுத்தினான். துளிர்த்த சிவப்பை அந்த எலுமிச்சை பழத்தில் பிழிந்து அதை நடுங்கும் கைகளால் சாமி பீடத்தின் மீது வைத்தான். நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிரு சாமி என்று வாய்விட்டு அழுதான். அடுத்த நொடி அந்த சுட்டெரிக்கும் மதிய வெயில் சட்டென மறைந்தது. ஊரையே இருட்டு சூழ்ந்தது போல ஒரு பிரமை. வானத்தில் மேகங்கள் இல்லை. ஆனால் கதிரை சுற்றி மட்டும் ஒரு அமானுஷ்யமான இருள் கவியத் தொடங்கியது. வெயிலின் வெப்பம் மறைந்து நேற்றிரவு உணர்ந்த அதே உறைபனி போன்ற குளிர் அவனது எலும்புகளை துளைத்தது. திடீரென்று அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு பல குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. கதிர், ஓடி வந்துடுடா,
அங்க நிக்காத, ஓடிரு என்று அவனது அம்மாவின் அலறல் சத்தம் மிக அருகில் கேட்டது. கதிர் திடுக்கிட்டு திரும்ப போனான். ஆனால் கோடங்கியின் எச்சரிக்கை அவனது மூளையில் ஒலித்தது. என்ன சத்தம் கேட்டாலும் பயந்து ஓடி வந்துடக்கூடாது. கதிர் கண்களை திறக்காமல் தரையை பார்த்தபடியே கல்லாய்ச் சமைந்து மண்டியிட்டு கிடந்தான். அடுத்ததாக பல குதிரைகள் வட்டமடித்து ஓடும் சத்தமும் அந்த பரிச்சயமான சலக் சலக் சங்கிலி ஓசையும் அவனது காதுகளை செவிடாக்கின. ஏதோ ஒரு மாபெரும் நிழல் அவனை சுற்றி சுற்றி வருவது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த சிவப்பு கலந்த எலுமிச்சை பழம் இப்போது தானாகவே தரையில் உருண்டு கதிரின் காலடிக்கு வந்தது. அவன் மூச்சை பிடித்துக்கொண்டு உறைந்து நின்றான். அப்போது அவனது காதருகே ஒரு கடுமையான மூச்சுக்காற்று வீசியது. அதே வெண்கலக் குரல் மீண்டும் அவனது காதுக்குள் ஒலித்தது. உன் சிவப்போட ருசி உன்னை காப்பாத்திருச்சு என்ற அந்த வெண்கலக் குரல் இடிமுழக்கமாக கதிரின் காதுக்குள் அதிர்ந்தது. அந்த குரலில் நேற்றிரவு இருந்த அந்த மரண ஆக்ரோஷம் இப்போது மெல்லத் தணிந்து ஒருவிதமான சாந்தம் குடியேறியிருப்பதை அவனால் ஆழமாக உணர முடிந்தது. ஆனாலும் அவனது உடல் நடுக்கம் மட்டும் இன்னும் நிற்கவில்லை. அடுத்த சில நொடிகளில் அவனைச் சுற்றி மூர்க்கமாக வீசிய அந்த கடுமையான பனிக்காற்று ஒரு பெரிய சுழல் போல சுழன்றடித்து அடங்கியது. காற்றில் இவ்வளவு நேரம் மிதந்த அந்த சுருட்டு வாசனையும் விசித்திரமான வாடையும் மெல்ல மெல்ல காற்றில் முற்றிலுமாக கரைந்து போயின. அவனைச் சுற்றி வட்டமடித்த குதிரையின் குளம்படி சத்தங்களும் அந்த சலக் சலக் என்ற இரும்புச் சங்கிலி ஓசையும் தூரத்து மலைமுகட்டை நோக்கி பயணித்து முழுமையாக அமைதியாகின. கதிர் தரையில் உருண்டு கிடந்த அந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு பார்த்தான். அதில் அவனது வலது கையிலிருந்து பிழிந்த அந்த சிவப்புத் துளிகள் இப்போது முற்றிலுமாக காய்ந்து சாம்பல் நிறமாக மாறியிருந்தன. கொடுத்த பலியை எல்லைச்சாமி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கும் அவரது கோபம் முற்றிலுமாக தணிந்து விட்டது என்பதற்கும் அதுவே மிகப்பெரிய சாட்சியாக அமைந்தது. கதிர் மெதுவாக தன் கண்களை திறந்தான். என்ன ஆச்சரியம்! அவனைச் சூழ்ந்திருந்த அந்த அமானுஷ்யமான கார்மேக இருள் இப்போது முற்றிலுமாக விலகியிருந்தது. சுட்டெரிக்கும் உச்சிப்பொழுதின் சூரிய ஒளி மீண்டும் பழையபடி அந்த எல்லையை ஒளிரச் செய்தது. சுற்றிலும் பறவைகளின் சத்தம் கேட்கத் தொடங்கியது. இயற்கை தனது இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. தூரத்திலிருந்து இதையெல்லாம் பதைபதைப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த அவனது குடும்பத்தாரும் முத்தையன் கோடங்கியும் இப்போது எல்லையை நோக்கி வேகமாக ஓடி வந்தார்கள். கதிரின் அம்மா ஓடி வந்து அவனை மார்போடு அணைத்துக் கொண்டு கதறி அழுதாள். அவனது வலது கையில் இருந்த அந்த சிறிய கீறலைத் தவிர அவனுக்கு வேறு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. முத்தையன் கோடங்கி அந்த எல்லைக்கல்லை நோக்கி பயபக்தியோடு கைகூப்பித் தொழுதார். சாமி மன்னிச்சிருச்சு, இனிமேல் உனக்கு சேர வேண்டிய மரியாதையில் எந்த குறையும் வைக்க மாட்டோம் என்று சத்தமாகச் சொல்லி தரையில் விழுந்து வணங்கினார். அன்றிலிருந்து கரும்பாறை கிராமத்தின் அந்த எல்லைப் பாதையில் யாருக்கும் எந்த பெரிய அமானுஷ்ய பாதிப்புகளும் ஏற்படவில்லை. ஆனால் கதிர் அதன் பிறகு தனது வாழ்நாளில் அந்த பாதையில் சூரியன் மறைந்த பின் ஒருபோதும் தனியாக பயணம் செய்ததில்லை. அறிவியலும் நவீனமும் இன்று எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் நம் ஊர் கிராமத்து எல்லைகளில் நள்ளிரவு நேரங்களில் வீசும் அந்த சுருட்டு வாசனையும் இருளில் கேட்கும் அந்த சங்கிலி சத்தமும் இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே தொடர்கின்றன. ஊர் எல்லையை காக்கும் கருப்பசாமி வெறும் செவிவழி கதையல்ல. அவர் இருளின் காவல் தெய்வம் என்பதை நேரில் உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த பயத்தின் உண்மையான அர்த்தம் புரியும். இந்த கரும்பாறை கிராமத்து கதிரின் கதை இங்கே முடிவடைந்திருக்கலாம். ஆனால் நம்மை சுற்றியுள்ள இருளில் இன்னும் எத்தனையோ விடை தெரியாத ரகசியங்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. கிராமத்து எல்லைகளில் கேட்கும் அந்த சங்கிலி சத்தமும் குதிரையின் குளம்படிகளும் வெறும் கட்டுக்கதைகள்தானா, அல்லது அறிவியலால் விளக்க முடியாத ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இன்றும் நம்மை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் செய்கிறதா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். நள்ளிரவில் தனியாக பயணம் செய்யும் போது உங்களுக்கு பின்னால் விவரிக்க முடியாத ஒரு நிழல் தொடர்வது போலவோ அல்லது காற்றில் திடீரென ஒரு விசித்திரமான வாசனையோ நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு அமானுஷ்யமான சம்பவம் உங்கள் வாழ்வில் நடந்திருந்தால் அதை மறக்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நிஜக்கதைகளும் அடுத்த காணொளியில் பேசுபொருளாக மாறலாம். இந்த நெஞ்சை உறைய வைக்கும் மர்மப் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவித்து மர்மங்களை விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற மேலும் பல திகிலூட்டும் அமானுஷ்ய கதைகள், தீர்க்கப்படாத மர்மங்கள் மற்றும் வரலாற்று ரகசியங்களை தொடர்ந்து காண நமது மேன் ஆஃப் மிஸ்டரி தமிழ் வலையொலி பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். காணொளிகள் உடனடியாக உங்களை வந்தடைய அந்த மணியோசையையும் ஒலிக்கச் செய்துவிடுங்கள். இருளின் ரகசியங்கள் இன்னும் முழுமையாக விலகவில்லை. அடுத்த ஒரு பயங்கரமான மர்மத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விழிப்போடு இருங்கள்.